ஹாய் ஹலோ, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க, தமிழ் தகுதி தேர்வு, அதாவது ஓபிஜி யூஜி டிஆர்பிக்கான தமிழ் தகுதி தேர்வு தான் நம்ம போட்டுட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம பார்க்க பார்த்தோம்னா 10ஆம் வகுப்புல பாவனார் பார்வையில் தமிழ் சொல் வளம் அப்படின்ற அந்த 2வது யூனிட் தான் நம்ம பார்க்க போறோம். இயல் 1ல 2வது யூனிட்டா நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அது முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் ஒரு கொஸ்டின் கொடுத்துருப்போம். அதுக்கான ஆன்சர் என்னன்றதை பார்த்துட்டு இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். பாருங்க, நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்ன கொஸ்டின் கொடுத்தோம் அப்படின்னா, சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என்றன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என கூறியவர் யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கா சச்சிதானந்தம். சீதாங்க இதுக்கான ஆன்சர். கா சச்சிதானந்தம் அப்படின்றவர் தான் இதை சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா? சரி, இந்த வீடியோக்கான 10 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். பாருங்க, அதுக்கு மேலே நம்ம சேனலுக்கான புதுசாக வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனடியாக வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். பாருங்க, ஸோ இது நம்ம பாவனார் பார்வையில் தமிழ் சொல் வளம் அப்படின்ற அந்த பாடத்துல இருந்து நம்ம எடுத்திருக்கோம். சரி, மேக்ஸிமம் இதில் எவ்வளவு கொஸ்டின் எடுக்க முடியுமோ எடுத்து கொடுத்தலாம். லைன் பை லைன் தான் உங்களுக்கு எடுத்து கொடுக்குறோம். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யார்? நாடும் மொழியும் நமதிரு கண்கள் என கூறியவர் யார்? சூப்பர். யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். நாடும் மொழியும் நமதிரு கண்கள் அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மகாகவி பாரதியார் தான் சொல்றாரு. நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னவர் மகாகவி பாரதியார். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார்? செகண்ட் கொஸ்டின் பாருங்க, மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவநேய பாவாணர். யாருங்க? தேவநேய பாவாணர் தான் மொழி ஞாயிறு அப்படின்னு அழைக்கப்படுறாரு. ஓகேங்களா? அப்போ நாடும் மொழியும் நமதிரு கண்கள்னு சொன்னவர் மகாகவி பாரதியார். மொழி ஞாயிறு என அழைக்கப்படுபவர் யாருன்னா பாவாணர். அடுத்த தேர்ட் கொஸ்டின் பாருங்க, ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என கூறியவர் யார்? ஒரு நாட்டோட வளத்துக்கும் அங்க என்னென்ன சொற்கள்லாம் வழங்குறாங்களோ அந்த வளத்துக்கும் தொடர்பு இருக்குது என கூறியவர் யார்? ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன என கூறியவர் பாவாணர். சூப்பர். யாருங்க? பாவாணர். பாவாணர் தான் இந்த கூற்றை சொல்லியிருப்பாரு. அடுத்து 4வது கேள்வி, தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய தானியங்களில் பொருந்தாதது எது? கொஸ்டின் நல்லா புரிஞ்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய தானியங்களில் பொருந்தாதது எது? சூப்பர். வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி. என்னதுங்க? வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி. இது மூன்றுமே தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய தானியங்கள். இது மூணுமே என்னதுங்க? தமிழ்நாட்டில் மட்டுமே விளையக்கூடியது. தமிழ்நாட்டை தவிர வேற எங்கேயுமே இது விளைவது இல்லை. ஓகேங்களா? அப்போ கோதுமை இதுல வராது. அப்ப டி தான் இதுக்கான ஆன்சர். அப்போ தமிழ்நாட்டில் எது தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடியதுங்க? வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? அடுத்து பொருந்தாதது எது? 5வது கேள்வி பாருங்க, பொருந்தாதது எது? அதாவது இந்த தாவரத்தோட அந்த அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறதுன்னு சொல்லிட்டு பாவனார் குறிப்பிட்டிருப்பாரு. அதான் குறிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல தாள்னா பார்த்தீங்கன்னா நெல், கேழ்வரகு, நெல் மற்றும் கேழ்வரகோட அடிப்பகுதி தாள்னு அழைக்கப்படுது. கரெக்ட் தான். அப்ப கரெக்டா தான் இருக்கு. கோல், நெட்டி மற்றும் மிளகாய் செடி. நெட்டி மற்றும் மிளகாய் செடியோட அந்த அடிப்பகுதி எப்படி அழைக்கப்படுதான்? கோல் அப்படின்னு சொல்லிட்டு தான் அழைக்கப்படுது. இதுவும் கரெக்ட் தான். அடி அப்படின்னா கரும்பு. தவறுங்க. ஓகேங்களா? ஏன்னா கழி அப்படின்னா தான் கரும்பு. ஸோ கரும்போட அடிப்பகுதி எப்படி அழைக்கப்படுது? கழி அப்படின்னு அழைக்கப்படுது. புலி மற்றும் வேப்ப மரங்களின் அடிப்பகுதி தான் அடி என்று அழைக்கப்படுகிறது. அப்போ இங்க இது வரக்கூடாது. புலி மற்றும் வேம்புகளின் அடிப்பகுதி தான் அடி என்று அழைக்கப்படுகிறது. கரும்புனா கழி என்று வர வேண்டும். கழைனா மூங்கில். இது கரெக்ட் தான். ஓகேங்களா? அப்ப சி தான் இங்க தவறா இருக்கு. அடினா புலி மற்றும் வேம்பு, கழினா தான் கரும்பு. அடுத்த 6வது கேள்வி, கீரை மற்றும் வாழையின் அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? கீரை மற்றும் வாழையோட அந்த அடிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சூப்பர். எவ்வாறு அழைக்கப்படுதுங்க? தண்டு என அழைக்கப்படுகிறது. கீரை மற்றும் வாழையோட அடிப்பகுதி தண்டுன்னு அழைக்கப்படுது. ஸோ மொத்தமா அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல் மற்றும் கேழ்வரகோட அடிப்பகுதி தாள், கீரை மற்றும் வாழையோடது தண்டு, கரும்போடது பார்த்தீங்கன்னா கழி, வேம்பு மற்றும் புளிய மரங்களோட பார்த்தீங்கன்னா அடி,
கழை மூங்கிலோட அடிப்பகுதி கழைன்னு அழைக்கப்படுது. நெட்டி மற்றும் மிளகாய் செடினா கோல்னு அழைக்கப்படுது. இது அப்படியே ஒரு விஷயம் போல ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழே என கூறியவர் யார்? பாருங்க, உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய ஒரு முதல் நாடா எதுனா மலேசியா தான் இருக்கு. அந்த மாநாட்டுக்குரிய முதல் மொழியா எது இருக்குடானா தமிழே தான் இருக்கு என கூறியவர் யார்? சூப்பர். பன்மொழி புலவர் அப்பாதுரையார். சீதாங்க இதுக்கான ஆன்சர். சோ பன்மொழி புலவர் அப்பாதுரையார் தான் வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து சொல்லியிருப்பார். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. மாநாட்டுக்குரிய முதல் மொழி வந்து பாத்தீங்கன்னா தமிழே என கூறியவர் வந்து பன்மொழி புலவர் க அப்பாதுரையார். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட அந்த அடைமொழியோட நான் கொடுத்துருப்பேன். பாவலர்னா பெருஞ்சித்திரனார், மொழினார்னா பாவனார், பன்மொழி புலவர்னா க அப்பாதுரையார். ஏன்னா இதே ஒரு கேள்வியா கூட கேட்டுடலாம். பன்மொழி புலவர் என அழைக்கப்படுபவர் யாருன்னு க அப்பாதுரையார். அடுத்து 8வது கேள்வி. போத்தில் இருந்து பிரிவது குச்சி எனில் குச்சியில் இருந்து பிரிவது டேஷ். ஸோ கிளை பெயர்களோட வகைகளை வந்து பார்த்தீங்கன்னா பாவனார் வந்து குறிப்பிட்டு சொல்லியிருப்பாரு. அதுல ஒரு அடிமரத்துல இருந்து பிரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம கிளை அப்படின்னு சொல்லுவோம். கிளையிலிருந்து அப்புறம் பிரிஞ்சிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா சினை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அந்த சினையிலிருந்து பிரிவது தான் போத்து அப்படின்னு சொல்லுவோங்க. அப்படி போத்து மறுபடியும் பிரிஞ்சிச்சுன்னா அதை தான் வந்து குச்சி அப்படின்னு சொல்லுவோம். அந்த குச்சி மறுபடியும் பிரிஞ்சிச்சுன்னா அது எப்படி சொல்லுவோம் அப்படின்றதான் வந்து கொஸ்டின். எப்படி அழைப்போம் அப்படின்னா இனுக்கு. எப்படி அழைப்போங்க? இனுக்குன்னு அழைப்போம். அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். போத்தில் இருந்து பிரிவது குச்சி, அந்த குச்சியிலிருந்து சிறிய இதுவா பிரியத்தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? இனுக்கு அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து 9வது கேள்வி. தோகை என்பது எந்த தாவரத்திற்குரியது? தோகை என்பது எந்த தாவரத்திற்குரியது? அதாவது அந்த தாவரத்தோட இலைப்பெயர்களுக்கு வகை வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும். அப்படி இலைப்பெயர்கள் குறிப்பிடுறப்போ தோகை அப்படின்றது எந்த தாவரத்திற்குரியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோளம் மற்றும் கரும்பு. அந்த சோளம் மற்றும் கரும்போட அந்த இலைகள் தான் எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா தோகை அப்படின்னு அழைக்கப்படும். சோளத்தோட தோகை, கரும்போட தோகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அழைக்கப்படும். நம்ம பேச்சு வழக்கில் அதை சோகை அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேங்களா? அப்ப தோகை அப்படின்றது சோளம் மற்றும் கரும்பு இதுக்கு தான் வந்து அழைக்கப்படுது. புலி மற்றும் வேம்புக்கு வந்து எப்படி அழைக்கப்படுது அப்படின்னா இலை. வேப்ப மரத்து இலை, புளிய மரத்து இலை அப்படின்னு தான் அழைக்கப்படுது. இதே நெல் புல்லா இருந்தா வந்து பாத்தீங்கன்னா தாள் அப்படின்னு அழைக்கப்படுது. நெல் புல்லா இருந்தா எப்படி அழைக்கப்படுது? தாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், நெல் கேழ்வரகுக்கு வந்து அடிப்பகுதியும் தாள் தான் அழைக்கப்படுது. அதே போல நெல்லுக்கு வந்து மேல இருக்கக்கூடிய இலையும் எப்படி அழைக்கப்படுது? தாள் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அழைக்கப்படுது. அடுத்து சோளம் கரும்புக்கு தோகை பார்த்துட்டோம். தென்னை மற்றும் பனை, தென்னை ஓலை, பனை ஓலைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படும்? அழைக்கப்படும். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சரி, அடுத்து 10வது கேள்வி. காய்ந்த தாள் தோகையை குறிப்பு, காய்ந்த தாள் மற்றும் தோகையை குறிப்பது சண்டு எனில் காய்ந்த இலையை குறிப்பது டேஷ். ஸோ ஒரு காஞ்சி போன ஒரு தாள் இருக்கு அப்படின்னா தோகை இருக்கு. அதாவது தாள்னா எதுன்னு சொல்லுவோம்? நம்ம நெல் மற்றும் புல்லோட அந்த இலைகள் தாள்னு சொல்லுவோம். ஓகேங்களா? இதே கரும்போட அந்த இலையை தான் வந்து தோகைன்னு சொல்லுவோம். அப்ப இது காஞ்சி போயிருந்தா சண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அப்போ ஒரே காஞ்சி போனா அந்த இலை இருந்தா என்னன்னு சொல்லுவாங்க? காஞ்சி போ புளிய மரத்து இலையோ இல்ல வேப்ப மரத்து இலையோ, அது இலைன்னு சொல்றோம் இல்லைங்களா? அது காஞ்சி போயிருந்தா அது எவ்வாறு அழைப்பார்கள் அப்படின்றதான் கேள்வி. சருகு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். இது ஆல்ரெடி எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, நான் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ காய்ந்த தாள் மற்றும் தோகை வந்து சண்டுனா காய்ந்த இலை வந்து சருகு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணப்படுதுங்க அழைக்கப்படுகிறது. ஸோ இந்த 10 கொஸ்டின்ஸ் வேகமாக ஒரு ரிவிஷன் கொடுத்துட்றேன். நாடும் மொழியும் நமதர் கண்கன்னு சொன்னவர் பாரதியார். மொழி நாயர்னா பாவனார். ஒரு நாட்டின் வளமும் அங்கு வழங்கும் சொற்களின் வளமும் தொடர்புடையன்னு சொன்னவர் வந்து பாவானார். தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடிய தானியங்களில் பொருந்தாததுன்னா கோதுமை. ஏன்னா வரகு, காடைக்கண்ணி, குதிரைவாளி மூன்றுமே தமிழ்நாட்டில் மட்டும் விளையக்கூடியது. இதுல எது பொருந்தாம இருக்கு அப்படின்னா அடிதான் பொருந்தாம இருக்கு. ஏன்னா கரும்பு. ஓகேங்களா? ஸோ கழினா தான் கரும்போட அடிப்பகுதி, அடினா புளிய மரத்தை வேப்ப மரத்தோட அடிப்பகுதி வரணும். கீரை மற்றும் வாழையோட அடிப்பகுதி தண்டுன்னு அழைக்கப்படுது. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியாவே. மாநாட்டுக்குரிய முதல் மொழி தமிழ் என கூறியவர் வந்து பன்மொழி புலவர் க அப்பாதுரையார். போத்தில் இருந்து பிரிவது குச்சி, குச்சியில் இருந்து பிரிவது வந்து இனுக்கு. தோகை அப்படின்றது சோளம் மற்றும் கரும்போட அந்த இலை பெயர் தான் வந்து தோகை.
காய்ந்த தோல் மற்றும் தொகையை வந்து காய்ந்த தாள் மற்றும் தொகையை சண்டுன்னு சொல்றோம். காய்ந்த இலையை வந்து சருகுன்னு அழைக்கிறோம். ஓகேங்களா, சூப்பர். இந்த இந்த வினா வந்து உங்களுக்கான வினா. கேழ்வரகின் குலைப்பெயர். ஓகேங்களா, ஸோ குலைப்பெயர் வகைகளும் வந்து சொல்லியிருப்பாரு. ஸோ கேழ்வரகோட அந்த குலை உருவாது இல்லையா, அந்த காய் உருவாகக்கூடிய அந்த குலை, கேழ்வரகோட அந்த குலை வந்து எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்வி. ஸோ கொத்து, குலை, தாறு, கதிர் 4 ஆப்ஷன் இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன வரும் அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அதுக்கான ஆன்சர் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பயனுள்ளதாக வந்து இருக்கும். ஸோ நம்ம ஒரு யூனிட் ஃபுல்லாக முடிச்சுட்டு உங்களுக்கு பிடிஎஃப் கொடுக்கட்டுங்களா, இல்லை ஒரு பாடத்துக்கான பிடிஎஃப் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டோமா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கு ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன். ஓகேங்களா, ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு என்ன புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூட பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துக்கோங்க.